அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு பல அடுக்கடுக்கான கேள்விகளை கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் முதலமைச்சர், அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு, அப்படி ஒரு நல்ல ஒரு தலைமை பண்புள்ள தலைவர், நல்ல மனமுள்ள மனிதர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்கிட்ட பல அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி இருக்கிறது என்று சொல்லலாம். கட்சி ஒருங்கிணையணும், எனக்கு எந்த ஒரு பொறுப்பு வேணாம். பாருங்க, ஒரு தலைவர் சொல்றாரு, எனக்கு எந்த பொறுப்பு வேணாம் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா 3 முறை என்னைய முதலமைச்சராக அந்த அரியணையில் அம்மா அவர்கள் அமர வச்சுட்டாங்க. 10-12 வருடங்களாக கட்சியினுடைய பொருளாளராக இருந்துட்டேன். ஏறக்குறைய 9 இடைத்தேர்தல்களை அம்மா அவர்கள் நீங்க போய் அந்த பொறுப்பாளராக இருந்து அங்கே வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்து செயல்பட வச்சாங்க. நான் பொருளாளராக பொறுப்பு இருக்கும் பொழுது 2.5 கோடி பற்றாக்குறையாக இருந்த நிதியை நான் கட்சியிலிருந்து வெளியேறிய போது 256 கோடியாக வைத்திருந்தேன். இப்படி பல பொறுப்புகளை அம்மா அவர்கள் எனக்கு கொடுத்து அழகுபடுத்தாங்க. இதற்கு மேலும் எனக்கு பதவி இல்லை, எனக்கு ஆசை இல்லை. கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும், அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் அடைய வேண்டும், தமிழகத்தில் மீண்டும் இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது என்று அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். எதற்காக இதை சொல்றோம்னா, இன்னைக்கு பாருங்க, அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்களை கம்பேர் பண்ணி பாருங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நான் தான் கட்சிக்கு தலைமை, நான் யாரையும் கட்சியில் சேர்த்துக்கிற மாட்டேன், நீக்கினவங்க தான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதிச்சது என்ன சாதிச்சிருக்கிறாரு? ஒன்றும் கிடையாது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடர்ச்சியாக 10 தேர்தல்களில் தோத்திருக்கிறாரு. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சாதனை. தற்பொழுது 2026 ஒரு மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஏமாத்திக்கிட்டு, தொண்டர்களை ஏமாத்திக்கிட்டு ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் 2026 எடப்பாடி பழனிசாமியுடன் யாரும் கூட்டணி அமைக்க மாட்டாங்க. 234 தொகுதியிலையும் அதிமுக தோட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் அந்த நிலைக்கு கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விடப்போவதும் இல்லை. ஆகினாலும் தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் ஒரு பக்கம், மறுபக்கம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் தான் இருக்கிறாங்க, எங்கள் பின்னால் தான் இருக்கிறாங்க அப்படின்றத நிரூபிக்கும் வண்ணமாக ஒரே ஒரு தொகுதியான ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களே நேரடியாக போட்டியிட்டார். சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டார். ஐயா அவர்கள் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 ஓ பன்னீர்செல்வங்களை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டினார். அதையெல்லாம் மீறி 3.5 லட்சம் வாக்குகள் பெற்று அதிமுக தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் தான் இருக்கிறாங்க என்பதை நிரூபித்து காமிச்சார். இன்னைக்கும் கட்சியை நான் கைப்பற்றுவேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசலை. அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் மீண்டும் தொண்டர்களிடத்திலேயே நான் ஒப்படைப்பேன் அப்படின்றாரு. இரட்டை இலை சின்னத்தை தொண்டர்களுடைய கையில் மீண்டும் ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் தலைவருக்கான பேச்சு, இதுதான் தலைவருக்கான பண்பு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் விளக்கணும். இதுவரைக்கும் அவர் பேசிய அந்த பேச்சுக்களை பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த தலைமை பண்பு இருப்பதாக நமக்கு தெரியல. மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக கழக ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்றாங்க. செய்தியாளர் கூட கேள்வி கேட்டாங்க, ஒருங்கிணைந்த அதிமுகனா சசிகலா அவர்கள்லாம் வருவாங்களா, டிடிவி தினகரன் அவர்கள்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஐயா அவர்கள் மிக தெளிவாக அந்த பதிலை பதிவு பண்ணார். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன், டிடிவி தினகரன் சார் அவர்கள்ட்டையும் நான் பேசியிருக்கேன், கட்சி ஒருங்கிணையணும் அப்படின்றதுல எங்கள் 3 பேருக்குமே சம்மதம் தான். எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒற்றை நபர் தான் கட்சியை ஒருங்கிணையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நாங்கள் யாருமே கட்சி ஒருங்கிணையக்கூடாதுன்னு சொல்லலையே. திமுக ஆட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு விடையை கொடுத்து விட்டு மாண்புமிகு இதய தெய்வங்களுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைக்கணும் அப்படின்றத தான் அழுத்தம் திருத்தமாக கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பதிவு செஞ்சாங்க. இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கூட அந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி யாருக்குமே பிடிக்காத ஒரு ஆட்சியாக இருக்குது தமிழ்நாட்டில். அதை அகற்றணும் அப்படின்னா அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும். ஒருங்கிணைந்த அதிமுக உருவானா 2026 மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெறலாம், திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கலாம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. எந்த இடத்துலையுமே கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இந்த நிமிஷத்து வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கும்னு சொல்லிட்டு சொல்லலை. என்ன காரணம்னா, கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இழக்க விரும்பவில்லை. மீண்டும் இன்னொரு பிளவை அதிமுக சந்திச்சு விடக்கூடாது, அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு சேர்த்து ஓரணியாக இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை 2026 அமைக்க வேண்டும் என்பதுதான் கழக ஒருங்கிணைப்பாளர்களுடைய விருப்பம், எண்ணம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எதுக்குமே ஒத்து வர மாட்டாரு. நான் தான் கட்சி தலைமை பண்ணுறாரு, யாரையும் கட்சியில் சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்கிறாரு. தொடர்ச்சியாக ஒருங்கிணைப்புக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு. இல்லை நான் வரலை அப்படின்ற பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு நபருடைய சுயநலத்திற்காக அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்துடைய பொது நலனை நம்ம இழக்க முடியாது.
வரக்கூடிய காலங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன வந்திருக்கிறது, அதிமுகவுடைய உள் விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்கின்ற தீர்ப்பு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டத்தில் தேர்தல் ஆணையத்தில் அந்த விசாரணைகள் நடைபெறும். புரட்சித் தலைவர்களுடைய சட்ட விதி அங்கே பார்க்கப்படும். அந்த சட்ட விதிகளின்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரா என்று பார்த்தாலே போதும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக உருவாகிவிடும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கிய சட்ட விதியை காலில் போட்டு மிதித்து 10 மாவட்ட கழக செயலர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட கழக செயலர் வழிமொழிய வேண்டும் என்கின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக, சர்வாதிகாரியாக, பணம் வைத்திருப்பவர்களும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே அதிமுகவுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு வரலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார். இதை பார்த்து தான் அதிமுக தொண்டர் புறம் பொங்கி எழுந்தாங்க. அதனால தான் இப்போ எந்த கட்சிக்கு தான் தலைமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அதே கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது. அதை கண்கூடாக நம்மளும் பார்க்கத்தான் போகிறோம். இப்பொழுதும் சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி என்கிற தனிநபர் மீது நமக்கு வெறுப்பு கிடையாது. ஆனால் அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அழிக்க நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நமக்கு விமர்சனங்கள் உண்டு. அவரை தொடர்ச்சியாக விமர்சிப்போம். அதிமுக என்கின்ற ஒரு பொதுநல கட்சியை, மக்கள் கட்சியை அபகரிக்க நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு. எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கழக ஒருங்கிணைப்பாளர்களுடைய எண்ணப்படி இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையாக ஐயா OPS அவர்கள் இருந்து 2026 முதலமைச்சர் வேட்பாளராக தமிழகம் எங்கும் 234 தொகுதிக்கு சுற்றுப்பயணம் சென்று மக்களுடைய மனங்களை வென்று 2026 இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை கழக ஒருங்கிணைப்பாளர்கள் அமைப்பார். நன்றி, வணக்கம்.